ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்க்கலாம். ராகி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு கிரேவியுங்க. இதுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தோல் சீவி உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 3 எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஜீரகம் 2ம் போட்டு நல்லா பொரியிற வரலும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு இதுவும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரியிற வரலும் விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்காங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் நாட்டு தக்காளினால். ஸோ அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் உருளைக்கிழங்குலே உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் இதுக்கு உப்பு போடல நான். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரலும் விட்டுடலாம். எல்லாம் சுருளை வதங்கி வந்துடணுங்க. இதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசால் தூளுங்க. எந்த குருமா வச்சாலும் சரி, வெஜ் குருமா, நான்வெஜ் எது பண்ணாலுமே இந்த ஒரு மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். மேக்ஸிமம் பாக்கெட் மசாலா அவாய்ட் பண்ணிடுவோங்க. நான்வெஜ்ஜுக்குன்னா இந்த கறி மசால் தூள், அப்புறம் வெஜ் குருமாவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறது புளிக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிக்கும் ஆட் பண்ணிப்போங்க. இப்போ எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சத்தூளும் அதை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசால் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக வேக வச்சுருக்கோம்லங்க உருளைக்கிழங்கு, அதோட தண்ணியவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற அதை வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பேஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல, ஜீரகம், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தாளிப்புக்கும் நம்ம ஜீரகமும் சோம்பும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் சேர்த்த விருப்பம் இல்லை, தேங்காய் வேண்டாம், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு நல்லா ஒரு கொதிச்சிட்டு இருக்க ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா நம்மளோட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருங்க. சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு. நம்ம வீட்டில் நைட்டு டின்னருக்கு ராகி சப்பாத்தியும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் தாங்க ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.